ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாகில் என் பசங்க 2 பேரும் திருத்தணி கோவிலுக்கு புதுசாக காவடி எடுத்துகிட்டு போகிறாங்கங்க முருகருக்கு. ஸோ அந்த விலாக் தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்க, திருத்தணி கிட்ட ஆர்கப்பேட்டான ஊர்கிட்ட கிராமம்ங்க. அங்கே நம்ம வீடு பாத்ரூம் கிட்ட இருக்கும் இல்லை, அந்த இடத்துல இருக்கிற செடியெல்லாம் தான் நான் ஃபஸ்ட்டு காட்டிகிட்ருக்கேன். எங்கள் அத்தை அடுப்பில் தண்ணி பற்ற வச்சுட்டு இருந்தாங்க. எதுவாக நம்ம சிட்டியில் கரண்ட் ஸ்டவ் கேஸில் வச்சாலும் அடுப்பில் பற்ற வச்சு தண்ணி குடிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. பசங்களுக்கு எனக்கு எல்லாமே எப்போ போனாலும் எங்கள் அத்தை அது மாதிரி அடுப்பில் தண்ணி பற்ற வச்சுட்டு காலையில் தூங்கி ஏந்த உடனே இந்த வேலை முடிச்சுடுவாங்க. ஏன்னா காலையில் போயிட்டு அந்த காவடி நான் சமையலெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு காவடி போய் கழுவிட்டு வரணும், இல்லை பாத்ரூமில் கழுவக்கூடாது. அங்கே நம்ம பைப்பெல்லாம் இருக்கும் கிணத்துக்கிட்ட, அங்கே எடுத்துகிட்டு போங்கன்னாங்க. என் ஹஸ்பண்டு பசங்க 3 பேர் போயிட்டு கழுவிட்டு க்ளீனாக எடுத்துகிட்டு வந்தாங்கங்க. இது வரைக்கும் என் பசங்க காவடிக்கு அவ்வளோ தொலை எடுத்துகிட்டு போய் கழுவுனது எதுவுமே இல்லை. எங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் கொண்டாடும் போது அப்போ சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்க என் 2 பசங்க. இப்போ பெரியவங்களாயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் இது மாதிரி என்னட்டு அப்போ சின்ன வயசில் எடுத்தது அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அவங்களும் ஒரு த்ரில்லிங்காக இந்த காவடிக்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. போயிட்டு வந்துட்டாங்க கழுவிக்கிட்டு. அவங்க அப்பா மண்ணெல்லாம் பசங்களுக்கு காலில் இருக்கன்னுட்டு அவரே காலெல்லாம் கழுவி 2 பசங்களுக்கு அந்த சைடுலேருந்து வாங்க, நேராக பாத்ரூம் சந்துலேருந்து போகக்கூடாது, உள்ளே காவடி எடுத்துட்டேன்னுட்டு அந்த சந்துக்குள்ளே போகிறாங்கங்க. இது நம்ம கிராமத்தில் நம்ம வீடு, நம்ம சொந்தக்காரங்க எல்லா ரிலேஷன்ஸோடு செம்மையாக இருப்பாங்க. எங்கள் கிராமத்தில் எல்லோரும் ஒரே வாட்டி தான் காவடியே எடுப்பாங்க. வருஷத்தில் ஒரு வாட்டி ஊர் அந்த சைடில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒருத்தர் வீட்டுக்கிட்ட ஒருத்தர் நின்றுட்டு எல்லோரும் கால் கழுவி பஞ்சா குங்குமம் வச்சுட்டு தான் அவ்வளோ அழகாக போவாங்கங்க. எல்லாமே இந்த விலாகில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? என் பசங்க அந்த காவடிக்கு உள்ள தேங்காய் போடணும் இல்லை, அதெல்லாம் அப்பாவும் பசங்களும் 2 பேரும் போராடி எல்லாம் ஏதோ பிரித்து வச்சுட்டாங்க தேங்காவை, மற்ற அதெல்லாம் தனியாக. இந்த வாட்டி புது காவடின்னு சொன்னேன் இல்லைங்க, அதுதாங்க பழைய காவடி எங்கள் தாத்தாது இருந்துச்சுங்க. அந்த காவடி சின்னவனுக்கு நான் வேண்டி நின்றோம். ஸோ அந்த புதுசாக இருக்கிற காவடி தான் அது. ரொம்ப வெயிட்டு கனமாக எங்கள் மாமா தான், எங்கள் ஹஸ்பண்டு மாமாவுக்கு அவங்க அண்ணாவுக்கு கால் பண்ணி சொன்னார் காவடி புதுசாக எடுக்கணும் சின்ன பையனுக்குன்ட்டு. அவர் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாருங்க. சூப்பராக ஃபினிஷிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனாலும் அது வெயிட்டாக இருக்குது, பையனால் முடியாதுன்னுட்டு திருப்பி அண்ணா அது வேண்டாம், திருப்பி இன்னொன்று செய்யுங்க, அது பையனால் அவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு காவடிக்குள்ளே தேங்காய் எல்லாம் போடுவோம் முடியாதுன்னுட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார். பாவம் எங்கள் மாமா கவர்மெண்ட்டில் டீச்சராக இருக்காருங்க. ஆகஸ்ட் 15 அன்றைக்கி தானே நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவும் இருக்கும். அந்த வேலை முடிச்சுட்டு இந்த காவடியே அவரே திருப்பி 2வது டேக்குட்டில் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்தாங்கங்க. இது எங்கள் தாத்தாவோட காவடி, எங்கள் ஹஸ்பண்ட் எடுக்கிறாரு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவள் தான் அங்கே கோனேரிட்டு அங்கே சாமி இதுக்கிட்டே விட்டுட்டு வந்துடலாம். இன்னுமே 2 பேர் அண்ணா தம்பி எங்கள் பசங்க 2 பேர் காவடி எடுத்துகிட்டு போகலாம் அன்னிட்டு அந்த கடவுளே முடிவு எடுத்துட்டாரோ என்னவோ. ஃபஸ்ட்டு காவடி வெயிட்டாக பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வேண்டாம், அது திருப்பி எடுத்துன்னு போய் கொடுத்துருங்க, சின்ன காவடி டேக்குட்டில் பண்ணி எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னாங்க. பாவம் திருப்பி எங்கள் மாமாவுக்கு எவ்வளோ அலைச்சல். நைட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுத்தாருங்க. கொடுத்துட்டு அந்த வெயிட்டாக இருக்கிற காவடி ரிட்டன் எடுத்துன்னு போயிடலான்னு பார்த்தாரு. அதுக்குள்ளே என் பெரிய பையன் எனக்கு வேணும், எனக்கு அந்த சின்ன காவடி வேணும், அது நம்ம நினச்சா முடியாதுங்க, நாங்கள் நினச்சது என் சின்ன பையனுக்காக தான் காவடி எடுக்கணும்னுட்டு. அங்கே பார்த்தா பெரியவன் கூட எனக்கு இந்த காவடி வேணும், ரிட்டன் எடுத்துன்னு போய் கொடுக்காதுங்க, எனக்கு வேணும்னுட்டு அவனும் எப்போவுமே அவன் சைலண்ட்டாக ரூமில் தனியாக தான் அவனுக்கு இருப்பான். அது என்னவோ அந்த முருகர் உன் தம்பி போகிறா இல்லை நீ துணையாக வான்னு சொன்னாரோ என்னவோ. அண்ணா தம்பி 2 பேருக்கு புது காவடி வந்துடுச்சுங்க. சாமிக்கிட்ட எல்லாம் காவடிக்குள்ளே எல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. திடீர்னு என் பெரிய பையன் நானும் காவடி எடுப்பேன், எனக்கு அந்த காவடி வேணும்னுட்டு அவங்க பெரியப்பா எடுத்துகிட்டு போகிறாரு, ரிட்டன் எடுத்துன்னு போய் கொடுத்துடலான்னுட்டு. அதுக்குள்ளே அவன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டான். என் சின்ன பையன் என்ன சொன்னால், வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அதுதான் வேணும்னாங்க. எப்பா என்னடா இந்த குழப்பம்னு நினச்சிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே என் பெரிய பையன் எனக்கு வேணும்னுட்டு வாங்கிட்டான். அதனால கடவுளாக கொடுத்தது நம்மளுக்கு 2 காவடி இந்த வாட்டிருந்து. சரி,
2 பேரும் அனுப்புகிற முருகா அன்னிட்டு எல்லாமே சாமிக்கு எல்லாம் இலை எல்லாம் போட்டு எல்லாம் சாமி எல்லாம் கும்பிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து கரெக்டாக நாங்கள் சாமி எல்லாம் கும்பிட்டு மழைங்க, எவ்வளோ மழை தெரியுமா? அந்த கடவுளை எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. எல்லார் வீட்டிலும் இப்படி தாங்க பண்ணுவாங்க. சாயங்காலமும் எல்லாம் சாமிக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் సూపర్గా వాన మనము ఇదే அப்பா எப்படி ஹரோஹரா இருந்துச்சு இல்லைங்க. அப்படியே கண்ணே கலங்கிடுச்சுங்க எனக்கு. கடவுள் ஒன்றும் நம்ம நினச்சோம், நம்ம வேண்டி என்ன வேண்டுறோமோ அதில் ஒரு நியாயம் ஒரு தர்மம் இருந்துச்சுன்னா கடவுள் நம்மளுக்கு கம்பல்சரி செய்வாங்கங்க. சரி, பசங்களுக்கு எல்லாம் அந்த இலை எல்லாம் போட்டு சாப்பாடு வச்சுட்டேங்க. இங்கே வந்து கிராமத்தில் எவ்வளோ மழை பெய்யுது பார்த்தீங்களா. அங்கிருந்து சாமிக்கு பெருமாளுக்கு மறுநாள் கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லைங்க. அங்கே ஒரு விளக்கு எடுத்துகிட்டு வருவாங்கங்க அந்த குழந்தைங்கெல்லாம். அந்த மழையில் கூட பாருங்களேன், நினச்சிட்டே அந்த விளக்கு ஆறாமல் எடுத்துகிட்டு வராங்க. ஒரு வீட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு வைப்பாங்கங்க. அங்கே கற்பூரம் ஏற்றுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற எண்ணெய் ஊற்றணும் அதில். அப்புறம் காயின்ஸு நம்மக்கிட்ட இருக்கிற காயின்ஸு அந்த எண்ணெயில் போட்டு பெருமாள் விளக்கு அது கருடுகமும் ஏதோ சொல்லுவாங்கங்க, எனக்கு வரல. இது மாதிரி தான் நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாங்க. அப்புறமா எங்கள் அத்தா கற்பூரம் ஏற்றிட்டு அவங்க ஏற்றி விட்டுவாங்க. நம்ம படகெட்டில் ஸ்டெப்ஸுக்கிட்ட அவங்க ஏற்றி விட்டுட்டு நம்ம வந்து அதில் எண்ணெய் ஊற்றிடணும். அப்புறமா நான் காயின்ஸ் போட்டு அது மாதிரி வேண்டிக்கணும். குட்டி குட்டி பசங்க பாருங்கள், அந்த மழை கூட நினைக்கவே இல்லை. அவர் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி பையன் எல்லாம் சொந்தக்காரங்க தான். எங்கள் மச்சனை மருதி சொல்லுவோம் தெலுங்கில், தமிழில் என்ன வரல. அவங்க பையன் எல்லோரும் சொந்தக்காரங்க தான். எங்கள் சித்தி பையன், எங்கள் பெரியப்பா, எங்கள் பெரிய மாமா, அது மாதிரி எல்லோரும் தான் இருக்காங்க அங்கே. எங்கள் ஊரில் இருக்கிறதெல்லாம் ஒரு சந்து தாங்க, ஒரு தெருவு தான் இருக்குது. அந்த சைடு இந்த சைடு தான் இருக்குது வீடு. எல்லாமே சொந்தக்காரங்க தான். அடுத்த யாரும் அந்த ஊரில் இல்லை, எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்க தான். பார்த்திங்களா, வந்தோம் சாமிக்கிட்ட வச்சோம் பாருங்கள், எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தாங்க எல்லோரும். அது மாதிரி ஏதாவது உடம்புல நோவு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஏதாவது மனநலம் ஏதாவது எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி சாமிக்கு வேண்டிக்கிட்டு அது மாதிரி படுத்தா எந்த நோய் இருந்தாலும் போயிடும் அன்னு ஒரு நம்பிக்கை. அதனால அது மாதிரி எல்லோரும் அது மாதிரி படுத்துவாங்க. சாமி அந்த காவடியோடு தாண்டினா அவங்களுக்கு அந்த வியாதி ஏதாவது உடம்புக்கு ஏதாவது பீடை மாதிரி ஏதாவது நச்சு இருக்கும் குழந்தைங்களுக்கு. அது மாதிரி இருந்தால் நல்லது. என் பெரிய பையன் ஃபஸ்ட் டைம் அவனுக்கு பார்த்திருக்கானா, மம்மி இது மாதிரி தாண்டலாமா வேண்டாமா மம்மின்றார். அது ஒன்றும் இல்லை, நீ தாண்டுப்பா, கடவுள் மாதிரி நீ இப்போது அன்னிட்டு காலெல்லாம் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு என் பசங்களுக்கு பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அப்புறமா எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கிராம தேவதை இருப்பாங்க இல்லைங்க, குலசாமி அம்மன் இருப்பாங்கல்ல, ஊருக்குள்ளே என்ட்ரி ஆக ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லன்னு இருப்பாங்க. அங்கே வச்சுட்டு அவங்கவுங்க இன்னும் ரோடு 2 கிலோமீட்டர் நடக்கணுங்க. அவங்கவுங்க வண்டி இருக்கிறவங்க வண்டியிலோ, கார் இருக்கிறவங்க காரில் அப்படி போவாங்க. நாங்கள் வந்து காவடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கார் எடுத்துகிட்டு போய் ரோட்டில் வச்சுட்டு பஸ்ஸுக்கு தான் போனான்னு நினச்சோம். அதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு அண்ணா பசங்க வந்து பாலமாமான்னு சொல்லுவோம், அவரோட பசங்க வந்து கார்லன்னு போயிடலாம் வா, நாங்கள் இடம் இருக்குது அண்ணாங்க. சரிங்க, கார்லன்னு போயிட்டாங்க. நாங்கள் காவடி எடுத்துக்கிட்டு இதுதாங்க பார்த்தீங்களா, எங்கள் ஃபேமிலி எல்லோரும் இருக்காங்க, எங்கள் ஊர் ஜனம் எல்லாம் இருக்காங்க. எங்கள் மாமா பையன், எங்கள் சித்தப்பா பையன், எங்கள் அண்ணா, அண்ணி, அண்ணாவோட பொண்ணு எல்லாருமே பாருங்கள். ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து எங்கள் நாத்தனார், அவங்க வந்து எங்கள் மச்சனார், அண்ணா பொண்ணு, அண்ணா ஒய்ஃப் பின்னால் இருக்காங்க, என் பசங்க, எங்கள் மாமாவோட பையன், அங்கே அந்த சைடு ப்ளூ சேரீ எங்கள் நாத்தனார். அப்போ எல்லாருமே சொந்தக்காரங்க தாங்க. சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். எல்லா காவடி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்டெப்ஸு கிட்ட வச்சுட்டு திருப்பி அந்த கற்பூரம் எல்லாம் போட்டு அரோகரை போட்டாங்க பாருங்கள். அந்த முருகரே திரும்பி பார்த்துருப்பாருங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து தான் ஏறினோம். திருப்பி நீங்களும் சாமி வேண்டுக்கோங்க, முருகர் கோவில் நான் காட்டுறேன். எல்லாம் ஃபுல்லாக க்ரௌடு இருப்பாங்கங்க. அது என்னவோ தெரியல, என் பெரிய பையன் எங்கே நச்சடிப்பாரோ, அவன் எப்போ பாரு கொஞ்சம் இது மாதிரி ஜனம் அது மாதிரி இருந்தால் அவன் வரமாட்டான்.
அதனால் என்ன மம்மி அண்ணாச்சி எங்கே அப்படி போகிறாரோன்னு நினச்சேன். அவள் எவ்வளோ ஜாலியாக ஏறுறா. அந்த கோபுரம் பாட்டு நீங்களும் சாமி வேண்டிக்கோங்க, நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கணும், எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணுங்க. அது இருந்தாலே போதும். லைஃப்பில் எல்லாமே நம்மளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி தான். அப்புறமா நாங்கள் போயிட்டு கடவுள் பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே வந்தோம். அவ்வளோ க்ரௌட் இல்லை இந்த வாட்டி. பஸ்ஸு கூட அவ்வளோ நிறைய இல்லை. ஏன்னா 3 months முன்னாலேருந்தே எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க போல். சாமியெல்லாம் பார்த்துட்டு பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு திருப்பி நாங்கள் வந்துட்டோங்க. அங்கே கொஞ்சம் தூரம் நடக்கணும். நாங்கள் நினச்சது பஸ்ஸில் போயினாலும் நம்ம காரில் போனாலும் எங்கே போனாலும் ஒரு கிட்ட எல்லா வெஹிக்கிள்ஸை ஒரு சைடு வச்சுட்டு நடந்து தான் அங்கே போனோம். மலை ஏறினது வந்தது, அங்கே சாமி பார்த்தது எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோம். இங்கே எங்கள் சுட்டி எங்கள் தம்பி பையன் வந்திருந்தார் பாருங்கள். மிச்சர் என் சின்ன பையன் என்னவோ மிச்சர் ஏதோ போட்டுன்னு இருந்தார். என்னோட தான் விளாட்னு இருந்தார். எனக்கு வெயிடானா கொஞ்சோண்டு வைக்கிறாரு, திருப்பி எடுத்து வாயில் போட்டிக்கிறாரு. அது பாருங்கள் எவ்வளோ குட்டியாக ரொம்ப சுட்டி பண்ணுறான். அவனோட கொஞ்ச நேரம் ஜாலியாக விளாண்டுருந்தாங்க. என் பசங்களுக்கு டைம் ஆறதே தெரியல. அதுக்குள்ளே அவங்க மாமா காரு அந்த காவடி எடுத்துன்னு போனதெல்லாம் மஞ்சள் குங்குமம் அக்ஷந்தில் எல்லாம் இருக்குமில்ல, அது க்ளீன் பண்ணியிருந்தார். அவரோட போயிட்டு ப்ரெஷ் எடுத்துகிட்டு அவரும் நானும் க்ளீன் பண்ணுறேன்ற மாதிரி க்ளீன் பண்ணுறாரு. ரொம்ப சுட்டிங்க. அவன் இருக்கிறதுனால எங்களுக்கு 5 நாள் தெரியல, நல்லா இருந்துச்சு. பாரு அப்படியே பாருங்களேன். ஹாய் சொல்கிறான்னா அது ஹாய் சொல்கிறான், டான்ஸ் போடுறான்னா டான்ஸ் போடுறான். பாருங்கள் டான்ஸுன்னா இடுப்பாட்டுவார். இதான் இடுப்பாட்டுறாரு பாருங்கள். ஸோ க்யூட் இல்லை. அப்புறமா எங்கள் சித்தப்பா வந்தார். வந்துட்டு அவங்க பேரந்தா எடுத்துகிட்டு சாயங்காலம் ஆயிடுச்சு இல்லை அன்னிட்டு கிளம்புறாரு. இதெல்லாம் ஒரு மெமரபுளுங்க. எல்லாருக்குமே ஒரு மெமரபுள் தான். ஒரு ஃபேமிலியோட சாமி கும்பிட்றது ஒரு காலத்தில் இன்னும் நல்லா இருந்துச்சுங்க. அதெல்லாம் இப்போது கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதெல்லாம் சரி, இப்போ நம்மளுக்கு கடவுள் எது கொடுத்தாரோ அது கிட்ட தான் நம்ம போயிட்டே இருக்கணும். அப்புறமா சாயங்காலம் ஆயிடுச்சுல, எங்கள் அத்தை எப்போவுமே டெய்லி பேரங்களுக்கு சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா டிஸ்ட்ரிக் அழுப்பாங்கங்க. அது கிராமத்தில் இருந்தாலும் சென்னைக்கு எங்கள் அத்தா ஊருக்கு இங்கே வந்தாலும் சென்னையில் இருந்தாலும் அது பழக்கம். அது மாதிரி இப்போ 2 பசங்களை பேரன்னு கூப்பிட்டு டிஸ்ட்ரிக் அழிச்சாங்க. அதே சாயங்காலம் ஆயிடுச்சு, ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு பசங்க கூட பாருங்கள் கொஞ்சம் இருட்டாகும் இல்லை. கிராமம்னாலும் இது தாங்க. பசங்களெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அவ்வளோ ஜாலியாக ஆடினாங்கங்க. காவடி எடுத்துகிட்டு போயிட்டு அலுப்புலாம் இருப்பாங்கன்னு நினச்சேன். அவங்க பசங்களோட என் பசங்க கூட அவ்வளோ ஜாலியாக விளாட்னாங்க. உங்களுக்கு கிராமம் இருந்துச்சுன்னா உங்கள் பசங்களை அப்பப்போ கூட்டின்னு போங்க. கிராமத்துக்கு போனாலே அந்த நேச்சர், அந்த மண், அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கூட ஜாஸ்தி தாங்க. ஒரு குழந்தை செப்பல் போடலாங்க, அவ்வளோ அழகாக விளாட்னாங்க. அது மாதிரி விளாட்னாலும் என்ன ஒரு வியாதி இருந்தாலும் பசங்களுக்கு கிட்ட கூட வராதுங்க எனக்கு தெரிஞ்சு. அப்புறமா நல்லா விளாண்டுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து படத்துக்கு அப்புறம் மம்மி கால் வலியான்றாங்க. அதுக்கு தான் கால் அமுக்கிட்டு இருந்தேன். குழந்தைங்க எப்போ பிறந்து இப்போ தாங்க நான் பார்த்தது. என் பசங்க 2 பேர் காவடி எடுத்துக்கிட்டு போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறமா இதுதாங்க காவடி எடுத்துகிட்டு நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். காலையில் டிஃபன் ஏதோ சாப்பிட்டோம். ஊருக்கு கிளம்புறோம் மத்தியானலேருந்து. அத்தா டல்லுன்னு உட்காந்துட்டாங்க. இவங்க எங்கள் தங்கச்சி பொண்ணுங்க பாப்பா பாய் சொல்லுது. அது நான் வந்தாலே வந்துடுங்க. நான் அவ்வளோ உசுறு அதுக்கு. ரொம்ப இளவரசிங்க பேர். அவ்வளோ என் விட்டே போகாதுங்க. அவ்வளோ என் கூடவே இருக்கும். வராங்க அவங்க எங்கள் அத்தை பசங்களுக்கு விட்டு போகிறதுக்கு மனசே வரல. 2 பேருக்கு மொத்தம் கொடுக்குறாங்க, பத்திரம்னு சொல்கிறாங்க. அவங்க பையனுக்கு சொல்கிறாங்க, எனக்கு சொல்கிறாங்க. கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் அவங்க வந்தாலும் சிட்டியில் சென்னையில் வீட்டுக்குள்ளவே இருக்கணும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எங்கள் கிராமம் பார்த்திங்களா எப்படி இருக்கும்னுட்டு பின்னாலே வராங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுங்க, நம்ம வீட்டுக்கு நம்ம போய் தானே ஆகணும். வந்தோம், 5 நாள் இருந்தோம். காணிப்பாக்கம் போனோம், திருத்தணி முருகர் கோவில் பார்த்தோம். எல்லாம் முடிஞ்சிட்டு சந்தோஷமாக திருப்பி நம்ம சென்னைக்கு ரிட்டன் ஆகிட்டோங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. அங்கே ஸ்ரீனிவாசா இருந்துச்சு. சரி பசங்க ஏதோ சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. மத்தியானம் நான் பிரியாணி தான் செஞ்சேன். பிரியாணி செஞ்சுட்டு மட்டன் ஃப்ரை மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க, நாளைக்கு சாப்பிடுங்கன்னுட்டு எங்கள் அத்தா கிட்ட எல்லாமே கிளியராக எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன். பசங்களுக்கு அப்போ நான் செஞ்சப்போ சாப்பிட்ட மாதிரி இல்லை, ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ணுன்னாங்க. சரின்னுட்டு கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஏதோ வேணுமன்றது சாப்பிட்டாங்க. இது ஒரு மெமரபிள் மாதிரி எனக்கு இருக்கணும் அன்னிட்டு தான் நான் கோல்டு வீடியோஸு எப்போவுமே நான் டெய்லி ஷேர் பண்ணுறேன்.
ஆனால் இந்த விலாக்ஸ் எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா லைஃப் லாங் நானும் என் பசங்க என் பேரங்க எல்லோரும் குழந்தைங்க பேரன் பேத்தி யார் பிறந்தாலும் இது எனக்கு ஒரு மெமரபுளாக இருக்கணும். என் ஃபேமிலியோட எங்கள் கிராமத்தில் இருக்கிற எங்கள் சொந்தக்காரங்களோட கொண்டாடுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.